இப்போ நாதகிரி மலை நம்ம பார்த்தோம். இதுல கோயிலிருந்து அடுத்து கீழ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, சுனை தீர்த்தம் இருக்குது. இந்த சுனை தீர்த்தத்துல பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியோட படத்த வச்சு, அதுக்கு ஒரு மாலை வச்சு, அதுக்கு கீழ அத கும்பிடுற மாரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த தீர்த்தம் இது ஏற்கனவே இயற்கையிலே உள்ள தீர்த்தம். ஸோ, அத அந்த வடிவமைப்புல கொண்டு வந்து அப்படி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா மிக பிரமிப்பான முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கட்டுகள்லாம் வெட்ட வெளியா மழையோ, வெயிலோ ஏற முடியாது. ஸோ, அந்த மாரி இருந்ததெல்லாம் இப்ப இந்த அளவுக்கு பண்ணி, ரொம்ப எல்லா டைமும் மக்கள் வர்ற மாரி பண்ணியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையோட வனப்புல ரொம்ப சூப்பரா இருந்த மாரி இருக்கும் நண்பர்களே. பாருங்க, குருவ நம்ம சந்திக்க வர்றோம். ஸோ, இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்திய தனியா ஃபோட்டோ மாரி வச்சு, அதுல வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்திய நம்ம ஒரு தரிசனம் பண்ணிட்டு, இதுதான் சுனை தீர்த்தம். இங்க தான் சுனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நன்றி நண்பர்களே. ஓகே.